பண்ணும்போ ஆரம்பிக்கும்போது முதல்ல மனசில் உள்ள ஆட்கள்லாம் வெளியே வந்துடும். எப்படி நாட்கணக்கில் திறக்காத வீடுகளில் திறந்தாச்சுன்னா அதில் விஷப்பூச்சி எல்லாம் இருக்கும். அதுக்குன்னு திறக்காமல் இருக்க முடியுமா? திறந்தால் அதையெல்லாம் வெளில போட்டு சுத்தம் பண்ணணும். அது மாதிரி இந்த மனசோட அறையை திறக்கிறப்ப அசுத்தங்கள்லாம் வெளியே வரும். அதனால் தியானம் செய்யும்போது இப்படித்தான் இருக்கும். எத்தனை நாளாக இந்த சிந்தனை எல்லாம் வரவில்லையே, இப்போ மட்டும் ஏன் இப்படி நினச்சி அப்படின்னு தியானத்தை உடனே கைவிட்டுரும். நமக்குள்ளே அடங்கி கிடக்கிற விஷயங்களை தான் வெளியே வரும். குருவின் சனி நேரத்தில் அவசியம் குருவோட சந்ததியில் இருந்தால் சிந்தனை தியானத்தில் நிலைக்கும். அதனால தான் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் நம்ம மனசில் இருக்கிற துக்கங்களும் ரெண்டு இடத்துல தான் நம்ம வெளியே கொண்டு வரோம். ஒன்று கோவிலில் இருக்க தெய்வத்துக்கிட்ட, இன்னொன்று பிரம்ம யானிகளாக இருக்கிற மகாத்மாக்கிட்ட. தான் பக்கத்தில் இருப்பவர்கள வேறு நபர்களிடமும் நண்பர்களிடமும் நம்ம சொல்கிறது ஒரு விதத்தில் இம்சை. நமக்கு தெரியாது, நம்ம தெரியாமல் பண்ணுற ஒரு இம்சை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சொன்னதுனால நமக்கு மனபாரம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் சொல்கிறப்ப நம்மளை அறியாமல் அவங்களோட நாடிக்குள்ளே நம்ம சொன்னதை பதிய வச்சுக்கிறோம். அவங்களுக்கு இது ஏதோ விதத்தில் விஷமாக வந்து அவங்க மனசுக்குள்ளே பதிஞ்சிடுது. மகாத்மாக்களின் தியாகம். ஆனால் யானைகளுக்கு கொடுக்குறோமோ? யானைகளை பாதிக்காதுன்னா யானைகளை கூட பாதிக்கும். ஆனால் பாதித்தாலும் அவர்கள் கவனத்துக்கு கொள்ள மாட்டாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கண்டத்தில் கேன்சராக எங்கேருந்து வந்துச்சு? நம்மளை மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் கெட்ட சிந்தனைகளை சொன்னதுனால தான். ரமண மகரிஷிக்கு கையில் சார்க்கோமாவாக இருந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சு? இதே மாதிரி இருக்கிறவங்களோட வாசனைகளும் பாவங்களும் கேட்டு தான். அப்படி சொல்கிறதுனால குருவோட சந்ததிகளை அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். எத்தனையோ ஜீவனோட வாசனைகளையும் அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும்.